பாஜகவின் பி டீம் சீமானுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்படி பல செய்திகள் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உலா வருகின்றன. இப்படியான செய்திகளுக்கு மாணவர்கள் விழாவில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இவர்களில் 3 பேர் அதிமுக நிர்வாகிகள். இந்த தீர்ப்பை வரவேற்ற தவிக தலைவர் விஜய் அதிமுக தொடர்பாக எந்த விமர்சனமும் வைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வர இந்த தீர்ப்பை வரவேற்ற விஜய் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என குறிப்பிட்டு கடுமையாக சாடியிருந்தார். இதையெல்லாம் வைத்து அதிமுகவுடன் மென்மையான போக்கை விஜய் கடைபிடிக்க கூட்டணி கணக்குதான் காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் தமிழகம், புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சட்டசபை தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் தவிக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா 3வது ஆண்டாக நடைபெற்றது. ஜாதி மதத்தை வைத்து பிரிவினையை வளர்க்கின்ற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ உங்கள் மனதையோ பாதிக்கும் அளவுக்கு கொண்டு போக விடாதீங்க. தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச முயற்சிக்கிறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் தேர்வில் கூட பெரியாருக்கு சாதி சாயம் பூசுகிற மாதிரி கேள்விகள் கேட்டு வைத்துள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என விஜய் பேசியிருந்தார். விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள் இழுக்க பாஜக கணக்கு போட்டதாக கூறப்படும் நிலையில் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் விஜய் உறுதியாக இருப்பதை இந்த பேச்சின் மூலம் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. மதவாதம், நீட் விவகாரம் என பேசி பாஜகவை மீண்டும் விஜய் சீண்டி இருக்கிறார். அதேபோன்று பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார். சீமானின் இந்த செயலை கண்டிக்கும் வகையில் பெரியாருக்கு சாதி சாயம் பூச பார்க்கிறார்கள் என சீமானையும் பாஜகவையும் தாக்கி பேசியிருக்கிறார் என்றும், இதன் மூலம் சீமானுடைய கூட்டணி கதவையும் விஜய் மூடியிருக்கிறார் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். கடந்த 30ஆம் தேதி தவிக தரப்பில் மாணவர் நிகழ்ச்சி நடந்த அதே இடத்தில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் 2வது நாளாக எடப்பாடி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் விஜய் தொடர்பாகவும் யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என எடப்பாடி உத்தரவு பிறப்பித்ததாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியை அதிமுக முறித்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாக விஜய் கருதுகிறாராம். இப்போது விமர்சனம் செய்துவிட்டு பிறகு கூட்டணி அமைத்தால் தேவையில்லாத சிக்கல் உருவாகும் என்பதால் இருதரப்பிலும் விமர்சனம் செய்து கொள்வதை தவிர்ப்பதாக கூறப்படுகிறது. எனவே சினிமாவை விட விஜய்க்கு இங்கே வில்லன்கள் ஜாஸ்தியாக உள்ளதாகவே தவிகவினர் கருதுவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.